Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 2/9/2025 செவ்வாய்க்கிழமை, மூலம் நட்சத்திரம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு சில ஜாதகங்கள் கெட்டு போயிருக்கும். லக்கண பலம் இருக்காது, 5 குடைவன் பலம் இருக்காது, 10 குடைவன் கெட்டிருப்பான். ஆனால் அவர்கள் சௌக்கியமாக வாழ்வார்கள். ஜோதிட சாஸ்திரமே சொல்கிறது, ஒரு 3 விஷயங்களை சொல்கிறது. இப்படி இருந்தால், இப்படி இருந்தால், இப்படி இருந்தால், என்னதான் ஜாதகம் கெட்டிருந்தாலும் நற்பலன்களும் நடக்கும், நற்பலன்களும் நடக்கும் என்று. அந்த 3 என்ன, அதை நாம் தெரிந்து கொள்வோம். லக்னத்தை குரு பார்த்தால், லக்கணம் இதுதான் முதலிடம், முக்கிய இடம். அந்த இடத்தை குரு பார்த்தால் என்னதான் ஜாதகம் கெட்டிருந்தாலும் நல்லது நடக்கும், நல்லதும் நடக்கும். இதில் அந்த குரு எந்த இடத்திலிருந்து, அவன் என்ன ஆதிபத்தியம் என்றெல்லாம் இல்லை, குரு பார்த்தால் அவ்வளவுதான். அடுத்து ஒன்று, தர்ம கர்மாதிபதிகள் இணைந்து 3, 6, 8, 12க்கு உடையவர்கள் சேராதிருந்தாலோ அல்லது பார்க்காமல் இருந்தாலோ அன்னாருக்கு உய்வு உண்டு, அதான் நல்லது நடக்கும். இப்படி சொல்லியிருக்கிறது. மூன்றாவதாக ஒன்று சொல்லியிருக்கு. மொத்தம் 3 நான் அறிந்த மட்டில். அந்த 3வது என்னவென்று சொன்னால், குருவும் சந்திரனும் கடகத்தில் இருந்து, அந்த குருவும் சந்திரனும், சந்திரன் அதான் ஆட்சி வீடு, ஆதிபத்தியம் கெடாமல் இருக்க வேண்டும். 3, 6, 8, 12க்கு அதிபதிகளாக இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த குருவும் சந்திரனும் கடகத்தில் இருந்து. அப்படி இருந்தாலும் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொல்லுகின்றது. அன்பர்களே, ஜோதிடர் பலர் பார்க்கிறோம், பலருடைய ஜாதகத்தை பார்க்கிறோம். எங்களுக்கே சில நேரங்களில் எப்படி இந்த ஜாதகம் நன்றாக இருக்கிறது என்ற எண்ணம் தோன்றும். இதையெல்லாம் அறிவதற்கு முன்பு, அறிந்த பின் தான் நாங்களே விளங்கி கொண்டோம். அந்த வகையில் 3 விஷயங்களை இப்பொழுது சொன்னேன். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். லக்கணத்தை குரு பார்த்தால், லக்கணம்தான் பிரதானம். எண்ணம், தேஜஸ், மூர்த்திகரம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, சமுதாயத்தில் உயர்வு, இரத்தம், இவைகளுக்கெல்லாம் இந்த லக்கணம்தான் காரணம். குரு பார்த்தால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இடமாக இருந்தாலும், எந்த வீடாக இருந்தாலும், என்னதான் கெட்டது என்று சொல்லப்பட்டாலும் அந்த இடத்தை, அந்த கிரகத்தை குரு பார்த்தால் நிவர்த்தி உண்டு. வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத சிறப்பு இந்த குருவுக்கு உண்டு. தர்ம கர்மாதிபதிகள் 9, 10க்கு உடையவன், ஒரு கேந்திரம், ஒரு திரிகோணம். இந்த இணைவு உச்சக்கட்ட நன்மையை தரும் என்கிறது ஜாதகம். ஆனால் 3, 6, 8, 12க்கு உடையவர்கள் சேராமல் அல்லது பாராமல் பார்க்கக்கூடாது, இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அடுத்து ஒரு அமைப்பை சொல்லுகிறது. அது என்ன? கடகத்தில் குருவும் சந்திரனும் இருக்க, சந்திரன் ஆட்சி அங்கே, குரு உச்சம். அது மட்டும் போதாது, அந்த குருவும் சந்திரனுக்கும் கெட்ட ஆதிபத்தியம் இல்லாமல் இருக்க வேண்டும்.
இப்படி இருந்தால் மற்றபடி கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலும் நன்றாக இருப்பார், நல்லது நடக்கும். அன்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று நாம் பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இது நல்லது, செய்யத்தக்கது என்று நீங்கள் நினைத்து ஒரு செயலை செய்ய, ஆனால் அந்த செயல் தேவையில்லாத ஒன்றாக மற்றவர்களுக்கு படும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, அறிய வேண்டிய முக்கியமான ஒரு நுணுக்கத்தை இன்று நீங்கள் அறியும் பாக்கியம் ஏற்படும் நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, கடும் முயற்சி இன்று உங்கள் முயற்சி. ஒரு மங்கள காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு கடும் முயற்சியை இன்று நீங்கள் கையாள, அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கிறது நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, சந்தர்ப்ப சூழ்நிலை வேறு வழியின்றி பேச்சில் ஒரு தடுமாற்றமோ அது சற்றே மாற்றி பேச வேண்டிய அவசியமோ ஏற்படலாம். இதுதான் இந்த நாள் உங்கள் நாள். சிம்ம ராசி அன்பர்களே, புகழ் உண்டு. உங்களது ஒரு செயலால் அந்த செயல் மற்றவர்களுக்கு நன்மை பயப்பதால் இந்த பெருமை இன்று உங்களுக்கு சேரும். கன்னிராசி அன்பர்களே, இன்று ஒரு செயலை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். நல்லபடியாக என்றால் அநேகமாக எல்லோருமே முழுமையாக முடிக்காமல் விட்டு விடுவார்கள். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறு குறை இருக்கலாம், இருக்கும். அதுகூட இல்லாத அளவுக்கு இன்றைய தினம் உங்களது செயல் இருக்கிறது, பாராட்டுக்கு உரியது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களது செயல்கள் மற்றும் முயற்சிகள் இதுவரை நீங்கள் பார்க்காத வெற்றியை கொடுக்கும். உச்சக்கட்ட வெற்றியை இன்று நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, முடியாமல் இழுத்தடித்து கொண்டே வந்த ஒரு செயல் இன்றைய தினம் முடியும். உங்களால் முடியும். உங்களது பேச்சால் அது முடிகிறது. தனுசு ராசி அன்பர்களே, ஒரு குழப்பம் தெரிகிறது. எது உண்மை, எது பொய், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இவரை நாம் நம்பலாமா வேண்டாமா என்றெல்லாம் ஒரு குழப்பம், பெரும் குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, இன்று ஒரு செயலை செய்கின்றீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, ஆனால் கிடைத்தது இருக்கிறதே, நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பானது. இந்த நன்மை இன்று உங்களுக்கு நடக்கும். கும்பராசி அன்பர்களே,
வருமானம் உண்டு, லாபம் உண்டு, மதிப்பு உண்டு. இன்றைய தினம் நேற்று வரை இருந்ததை விட இன்று முதல் உங்கள் புகழ் கூடுகின்ற நாளாக காட்டுகிறது. இனி வருங்காலமும் இதுவே தொடர்ந்து செயல்படும். நல்ல நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, காரிய வெற்றி உண்டு, கடும் செலவும் உண்டு. செலவும் உண்டு, வெற்றியும் உண்டு. இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.